தமிழக அரசியல்ல ஏற்பட்ட மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு பிறகு நவம்பர் மாதம் முதல் வாரத்துல வேட்டைக்காரன் விஜய் மீண்டும் கிளம்பி வராரு. கடந்த ஒரு மாத காலமா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பின்னணியில் என்ன நடந்தது, அடுத்த கட்டமா அவர் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தனது ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு அரசியல் களத்தில் இறங்க போகிறேன் என்று அறிவித்த நடிகர் விஜய் யாரும் நம்பாத வகையில நிஜமாவே அரசியல் களத்துல குதிச்சாரு. முதற்கட்டமா அவர் நடத்திய விக்கிரவாண்டி மாநாடு ஒட்டுமொத்த இந்திய அரசியல் பார்வையாளர்களையுமே திரும்பி பார்க்க வச்சது. இதற்கு அடுத்தபடியா மதுரையில நடந்த மாநாடும் மிக பிரம்மாண்டமான வெற்றியையும் தேடி தந்துச்சு. முன்னதா தனது அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயரிட்டு தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செஞ்சாரு விஜய். தமிழ்நாடு முழுவதும் மின்னல் வேகத்துல பொறுப்பாளர்களை நியமித்த கையோடு மாமல்லபுரத்துல நிர்வாகிகள் சந்திப்பையும் நடத்தினாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரது கரூர் தேர்தல் பிரச்சாரம் துயர சம்பவமா முடிவடைந்து விட்டது. நாமக்கல்ல சாலையோர பேரணியை முடித்துவிட்டு விஜய் கரூர் வந்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணத்தை தழுவும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தமிழகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திய இந்த நிகழ்வு அரசியலிலும் மிகப்பெரிய ஒரு கலவரத்தையே ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பாக திமுக மீது குற்றம் சாட்டப்பட்டு அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டு வருது. அது தீவிர சிபிஐ விசாரணைக்குமே உத்தரவிடப்பட்டு இருக்கு. நடந்த சம்பவம் குறித்து விஜய் மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அந்த அதிர்ச்சியில இருந்து அவரால் மீளவே முடியல. இதற்கு இடையே கரூர் சூழ்நிலையை பின்னணியில் வைத்துக்கொண்டு டெல்லி பாஜக மேலிடம் அவரை கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருக்கு. அதிமுக தரப்பிலும் கூட்டணிக்கு அழைச்சிட்டே வராங்க. கூட்டணி விவகாரத்துல யார் முதல்வர் வேட்பாளர் என்ற கருத்து வேறுபாடு இருப்பதால விஜய் இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. இது மட்டும் இல்ல, தனது ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் கூட்டணி அமைப்பதை விரும்பல அப்படிங்கிறது தான் விஜய் நன்றா புரிந்து வச்சிருக்காரு. அதிமுகவுடன் கூட்டணி வச்சாலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வச்சாலும் முதல்வர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்கப்படுவார் என்ற சூழ்நிலை இருப்பதால விஜய் ஆதரவு தெரிவிக்கவே விரும்பல. அவரை பொறுத்த வரையில வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒருவேளை வெற்றியே கிடைக்கல அப்படின்னாலும் தனக்கு மக்கள் மத்தியில என்ன செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இதன் மூலம் அடுத்த தேர்தலில் மீண்டும் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணி அமைப்பதா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம்னு ஆலோசனையில அவர் இருக்காரு. இந்த நிலையில கடந்த வாரம் டெல்லி பாஜக மேலிடத்துல இருந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டலை விடுப்பதா தெரிஞ்சிருக்கு. நீங்க பாஜக கூட்டணியில் இணையாவிட்டால் ஏராளமான சிக்கல் சந்திக்க கூடும். ஏற்கனவே உங்கள் மீது வருமான வரி தொடர்பா வழக்கு நிலுவையில இருக்கு. இது தவிர தற்போது கரூர் சம்பவமும் உங்களுக்கு பாதகமா இருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வச்சுக்கிட்டா ஏற்கனவே இருக்கும் சிக்கல்கள்ல இருந்து நீங்க மீண்டு விடலாம். இது தவிர மத்திய அரசு சார்பில் உங்கள் மீது வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேராவிட்டால் கட்சி நடத்துவது சுலபம் கிடையாது அப்படின்லாம் மிரட்டி இருக்காங்க விஜய. இது மட்டும் இல்லாம கரூர் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே புசி ஆனந்த் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில விஜய் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை திரைமறைவுல ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்வதால் பிரச்சனைகள் ஏற்படலாம் என தயக்கம் காட்டப்பட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது தவிர கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு ஆலோசனை சொல்லும் 5 பேர் கொண்ட குழுவில் மிகப்பெரிய முரண்பாடும் ஏற்பட்டிருக்கு. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல் குமார் ஆகியோர் ஒருவருக்கொருவர் மோதி வந்த நிலையில நடிகர் விஜய் மிகவும் அப்செட்டே ஆகிட்டாரு. தற்பொழுது அவர் ஓரளவு மனநிலையில தெளிவடைஞ்சிருக்காரு. பாஜக மிரட்டல்களுக்கு அஞ்ச போவதில்லை என்பதுடன் மீண்டும் தனது தேர்தல் பணியை தொடங்கவும் இருக்காரு. முதல் கட்டமா சாலை பேரணிய நடத்தக்கூடாது, ஒவ்வொரு தொகுதிகளிலும் பொதுக்கூட்டம் மட்டும் நடத்தினால் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு விஜய். இது தவிர கரூர் சம்பவத்தில் மரணமடைந்த 41 பேர் குடும்பத்தினருடன் ஏற்கனவே தொலைபேசியில் பேசி தனது வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர்கள் அனைவருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள் மீது தவறில்லை, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் வாக்கு உங்களுக்கு தான் அப்படின்னு ஒட்டுமொத்தமா கருத்து தெரிவிச்சிருக்கும் நிலையில மாமல்லபுரத்துல அவர்களை சந்திப்பதற்காக ஏற்பாடுகளுமே தொடங்கப்பட்டிருக்கு. நவம்பர் முதல் வாரத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பணிகள் மீண்டுமே வேகமா தொடங்க இருக்காங்க. இடைப்பட்ட காலத்துல தனது கட்சிக்குரிய தேர்தல் சின்னத்தை நடிகர் விஜய் முடிவு செஞ்சிருக்காரு. தற்பொழுது இளைஞர் மற்றும் பெண்களை கவரும் வகையில 5 சின்னங்கள்ல அவர் தேர்வு செஞ்சிருக்காரு.
தேர்தல் கமிஷனை பொறுத்த வரையில 5 சின்னங்களை தேர்வு செய்தால் அதில் ஏதாவது ஒரு சின்னத்தை தான் ஒதுக்கி தருவாங்க. அந்த வகையில் இருக்கும்போது ஆட்டோ சின்னத்தை முதல் சின்னமா அவர் தேர்ந்தெடுத்து இருக்காரு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்டோ சின்னம் ஆலோசனை செய்யப்பட்டு வருவதா ஜெம் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆட்டோ சின்னம் தவிர கிரிக்கெட் மட்டை, தொப்பி, பட்டம், அகல் விளக்கு ஆகிய சின்னங்களை தேர்ந்தெடுத்து இருக்காரு. இதுல ஏதாவது ஒரு சின்னத்தை தனக்கு வழங்கும்படி அவர் தேர்தல் கமிஷன்ட்ட கேட்டிருக்காரு. இது தொடர்பா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வருகிற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துல மனு செய்ய இருக்காங்க. அநேகமா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்டோ சின்னம் கிடைக்கும் தான் நம்பப்படுது. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலம் ஆட்டோக்காரர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானார்கள். தற்போது விஜய் தேர்ந்தெடுக்கும் ஆட்டோ சின்னம் தமிழகம் முழுவதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களை மகிழ்விக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு இடையே மதுரை மண்டலத்துல 10 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமா இருப்பதா முதல் ஆய்வு அறிக்கை விஜயிடம் தரப்பட்டிருக்காங்க. இது அவருக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. மதுரையில நடைபெற்ற மாநாட்டுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் அங்கு கூடுதல் செல்வாக்க பெற்றிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு இடையே தனது ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகிய எல்லாரையும் அழைச்சு சமாதானம் பேசியிருக்காரு விஜய். ஒவ்வொருவரும் தனித்தனி துறைகளை மேற்பார்வை செய்யணும், ஒருவர் துறையில் இன்னொருவர் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில பேசி முடிவெடுத்திருக்காங்க. வருகிற நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் மீண்டும் தனது தேர்தல் பிரச்சாரத்தை பயணத்தை தொடங்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முறை ஒவ்வொரு பகுதிகளிலுமே பொதுக்கூட்டம் மூலமா பொதுமக்களை சந்திக்க இருக்காரு அப்படிங்கிறது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியா இருக்கு.